ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்துருக்குது கோசி கார்டன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் காரெக்ஸில் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதாவது அந்த பாஸ் ரேஸ் வித்து பாஸை முடிக்கிறேன்னு சொல்லியிருப்போம். அதை தான் இப்போ நான் திரும்பி பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். அந்த ரேஸ் வித்து பாஸ் அந்த ராக்ஸி ஃபாக்ஸ் எனக்கு என்ன பண்ணுறேன்ட்டு பாருங்கள். போன தாட்டினாச்சும் மாஸ்டர் வச்சு நான் அதனால ஈஸியாக முடிக்க முடியாமல் போயிருக்கோம். அந்த தாட்டி நம்மகிட்ட வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கார் இருக்குது. அப்படி நல்லா சப்பை ஈஸியாக முடிச்சிடலாம். ஈஸி தான், ஆனால் குறுக்கால ஒன்றும் வராத வரைக்கும் சந்தோஷம். நம்ம வண்டி ஒரு ஓரம் எடுக்கும் தெரியும். சீக்கிரமாக போய் சேரணும். வந்தாச்சு. எப்போதும் நமக்காக தான் மக்கள் ஃபஸ்ட்டாக இருக்கணும், நம்ம தான் ஜெயிக்கணும். எப்போதும் நம்ம தான் மக்களே. எப்படியாச்சும் ஜெயிக்காமல் விட மாட்டேன். அப்படிங்கலாம் பஞ்செல்லாம் தரமாக ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் நம்மளுக்கு காசு இல்லை. இந்த ரேசம் முடியும் நம்மளுக்கு புது கார் வேறு கிடைக்கும், அது வேறு இருக்குது. நிறையா விஷயம் இருக்குது. நம்ம கதை உங்களுக்கு தான் கெத்தாக இருக்குது. வரா பாருங்க, இது ஒரு காருன்னு சொல்லி இதை கொண்டு வரீங்க. இதுலேயே ஒரு சீன் வேறு. நம்ம கார் பின்னாடி வரும் பாருங்க. இந்த சீன் தான் நமக்காக வெளுத்தனமும் இருக்குது. பட் நம்ம கார் ஜெயிக்குமாங்கிறது ஒரு சின்ன ஒரு நேரடி தான். ஓகே, நம்ம தான் ஜெயிக்கணும். அப்படியே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அன்றைக்கி பிக்கப்பு நம்ம தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். வெளுத்துறோம்ல இடிக்குது, நம்மளே இடிக்கிறா. ஓடியே போ போ போ, என்னையவா நீ இடிக்கிற? பாப்பா மக்களே, எனவே நீ இடிச்சா தான் அவனை பதிலுக்கு இடிச்சிட்டு போனேன். எனக்கு திருப்பி விட்டா நம்மளை இன்னும் வெறியில் இருப்பா. நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிடணும். இப்போ யாராக்காரா பார்த்தீங்களா, பின்னாடி ரொம்ப பின்னாடி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நிறையா பேர் வருவாங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் கிட்ட வந்தாலும் நான் வந்து போயிடலாம். இந்த மாதிரி போயிடலாம். எஸ், ஆளக்கானா அங்கே பாருங்க. சின்னதாக தான் திருப்பி விட்டேன். ஏன்னா திரும்பி நம்மளுக்கு வாய்ஸ் லைட்டாக குறன்னு வருது. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா சளி, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்ஸ் லைட்டாக குறன்னு தான் இருக்கும். இந்த இதை இன்னைக்கு முடிக்காமல் விட்டுருவோம். நான் ஆளை காண தலைவனேன். அதனால் இப்படி நம்ம சப்பைஸாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சின்னதாக திருப்பி தான் விட்டேன் வண்டியை. அதுவே எவ்வளோ பெரிய வேலையை காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. கே வண்டி ட்ரிஃப்டாக விடக்கூடாது. விட்டால் நம்மளுக்கு தான் ஆபத்து. ஏன்னா இந்த இடத்துல வண்டி ட்ரிஃப்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வளைக்கிற இடத்துல ட்ரிஃப்ட் ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் நேராக குத்திர வண்டியை தான் தச்சுற இடத்துல கிட்ட வந்துட்டா. ஸ்பீட் அங்கே தேவை ஓரத்துல திரும்பி போய் குத்திட்டா. பார்த்தீங்களா, மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரும்பி ஒரு இடத்துல குத்திட்டா. அப்படின்னால நம்மளும் சந்தோஷமாக போகலாம். எப்போ பாரு குத்திக்கிட்டு தான் கிடக்கும் வண்டி. நம்மளாம் வந்து பர்ஃபெக்டாக திருப்பி போயிடலாம். பட்டு அவள் கொஞ்சம் கோளாறு. இந்த பாஸ் வித்து ரேஸ் வித்து பாஸே நான் முடிச்சிடும் போலையே. இந்த கார் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ரேஸ்லாம். ஆனால் நான் வந்து இப்போ பர்ஃபெக்டான ஒரு கார் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம கார் தான் அந்த மாஸ்டாக தான் முடிக்க முடியாமல் போச்சு. ஆனால் நம்ம மாஸ்டாக மட்டும் சப்பை அப்கிரேட் பண்ணி வச்சுருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மாஸ்டாக வச்சு தான் நம்ம இந்த காரை அன்லாக் பண்ணோம். மாஸ்டா தான் பாஸ் காராக இருக்கும் அதுக்கு. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நேரப்போம். ஐயோ, நல்லா டிக்கெட் போடல அவன். நமக்கு தான் காலியாக இருக்கும். அவங்ககிட்ட ஒருத்தன் வரான். ஆனால் டிக்கெட் போட்டு வேறு மாதிரி போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். இதே ஸ்பீடில் மெயின்டைன் ஆகிடணும். போடி ரிஸ்க்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கொஞ்சம் நான் மூஞ்சிலே குத்திருப்பேன். ஓகே, இல்லை கொஞ்சம் இதுவாக தான் போகணும். இல்லை ஒரு ராதிகாரன் வருவானே, காலக்காரன் போயிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை அந்த ராதிகாரன் வரல. ஏன்டா சும்மா இது வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் கையை வைக்கக்கூடாது. ஏன் ரொம்ப கிட்ட வந்துட்டா மக்களே. அதெல்லாம் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் முடியாது. எப்படியா இருந்தாலும் விட்டே கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும்.
நீ நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் எப்போதுமே நம்ம தான் மக்களே. நீ ஜெயிக்காம விட மாட்டேன். இந்த லாரிக்காரனால தான் போன தட்டி வந்து யாரை போய் சொருவுனேன். இந்த தட்டி அப்படிலாம் கிடையாது. இப்படி 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 எப்பாடி இல்லை கரெக்டாக வளைச்சிட்டேன். இங்கே எதுவுமே நான் சொருவாமல் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காரை வாங்கினதுலேருந்து நான் வந்து ஈஸியாக முடிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன். எனக்கு தான் இங்கே டிக்கு டிக்குன்னு ஹார்ட் பீட் அடிச்சிட்ருக்கு. ஆனால் ரொம்ப கிட்ட வந்துட்டா. நம்ம வண்டி ரொம்ப வழுக்குது. ஆள் கிட்ட ரொம்ப கிட்ட இருக்குது, தெரியுதா? ஓகே, நம்மளுங்கன்னா நம்ம நேரம் போய் திருப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ரெண்டு ட்ரெயினிங் தான் இருக்குது. இல்லை இன்னும் 3 ட்ரெயினிங் தான் இருக்குது. 3 ட்ரெயினிங் அழகாக திருப்பிட்டோன்னா நேரம் ஸ்ட்ரெயிட்டு தான். ஸ்ட்ரெயிட்டாக போய் வேலையை முடிச்சிடலாம். 2வது ட்ரெயினிங்கு, ஃபஸ்ட்டு ட்ரெயினிங் அது. எஸ், ஃபஸ்ட்டு ட்ரெயினிங் இது. செகண்ட் ட்ரெயினிங் நம்ம தான் ரேஸ் முடிச்சிடலாம் போல, ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடான கார்லாம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரேஸை, அந்த பாஸ் ரேஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த என்வலம்லாம் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ முடிச்சிடுங்க. என்வலம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கார்ஸ்லாம் அன்லாக் பண்ணியிருக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கார் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கார்லேயே ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்த பாஸ் ரேஸ்லாம் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவன் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து முந்திடுவான் நம்மளை. அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் என்வலம் அன்லாக் பண்ணி இந்த மாதிரி காரை வாங்கி இந்த மாதிரி கார் ஃப்ரீயாக அன்லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார் வாங்கி நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸ்பீடாக போய் முடிச்சிடலாம் ரேஸை. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளப்பை முடிக்க போகிற மக்களே. ஓகே, மாஸ்டர் கார் நமக்கு அன்லாக் ஆக போதே. ஜாலி. எஸ், கிளப்பை முடிச்சாச்சு. 10,000 ரூபா கிடச்சிருக்கு. 200க்கு எக்ஸ்பி கிடச்சிருக்கு. லெவலப் ஆகிட்டோம். லெவலில் அவைலபிள் ரிவார்ட்ஸ் அதனால் அன்லாக் ஆகிருக்கு. சூப்பர். 17,000 ரூபா கிடச்சிச்சு. என்ன உங்களுக்கு ஒரு கார் அன்லாக் ஆகிருக்கணுமே. கெட்டு. வாவ், கார் அன்லாக் ஆகிடுச்சு மக்களே. சூப்பர் மக்களே. ஹவுஸில் இருக்குது. ஓகே, இந்த கிளப்பை புதுசாக கிளப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாயின் டிஸ் கிளப் தேவையில்லை. அந்த கிளப்லாம் ஜாயின் பண்ண மாட்டேன். ஹவுஸு. ஸோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த ரேஸை முடிச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாஸ் எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால ஹவுஸ் சேஞ்ச் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரேஸை நம்ம முடிச்சு 27,000 ரூபாவா? 27,000 ரூபாவா? ஓ ஓ ஓ ஓ அந்த ரேஸை முடிச்சதுக்கு 10,000 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளப்பாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு இன்னொரு 10,000 ரூபா கிடச்சிருக்கு. சூப்பர். ஓகே, 27,000 ரூபா மட்டும் இருக்குது. 30,000 ரூபா கிடைக்க போகுது. இந்த மாதிரி நிறைய அன்லாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளப்பை முடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களே. இன்னொரு சரியா 3,000 ரூபா மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ராவல் போட்டுடலாம் வேண்டியதான். இந்த ராசியம் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் போல். பட் இந்த கொஞ்சம் பவரான காசுலாம் வச்சுட்டோம்னா செய்யுது. நிறையா கிடைக்கிறதுக்கு பவரான கரெக்டாக பார்க்கலாம். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயும் பவரான கார்லாம் வந்தது. 3 பேர் சார். முடிச்சிடலாம் ஈஸியாக முடிச்சிடலாம். நம்மள்ட்ட இருக்கிறது என்ன கார் அப்படிங்கிறனால சர்ப்ரைஸாக முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நம்ம வழியை விடக்கூடாது. இவங்களுக்கு ஸ்பீட் ஏறுது வண்டிக்கு. நீ எதுக்கு என்னை வந்து இடிக்கிற? அப்படி ராக்ஸி ஃபாக்ஸியாக முடிச்சிட்ட மாதிரி இதையும் முடிச்சுட்டு வெயிட்டே இருக்கலாம் போல். இந்த ரேஸை முடித்தோடனே நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஓகே, நேரம் போகும். உங்களுக்கு என்ன கேம் முடியும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஸ்பீடாக வரேன் நான். அக்கா பாருங்க, ஸ்டார்டிங் ரேஸ் மாதிரி வந்திருக்கு. தீத்தனம் 34% ஸ்டார்டிங்கில் முடிச்சிட்டேன். ஓகே, இருக்க விட்டுட்டு அப்படியே அழகாக அழைச்சிடலாம். வந்துட்டானே அந்த வேலையை நம்ம வந்து அவ்வளோக்கு அடிக்கல, லைட்டாக தானே அடித்தான், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு நல்லா போகலாம். என்ன சொல்ல எண்டே வர போதும் மக்களே. கமிச்சுங்க இன்னொருத்தனுக்கு அண்டாடே போடா. நம்ம கிட்ட வந்துட்டா மக்களே. அவன் லூசு பயிலால் எங்கங்க நாங்கள் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கோம், அந்த நேரத்துலலாம் வந்து தாண்டி வருவான் நம்மளையே. எங்களுக்கு ஓட்ட தரல, இல்லை நம்மளுக்கு தான் ஓட்ட தரல, அவங்க நல்லா தான் ஓட்டுறானுங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டான் மக்களே. ரொம்ப கிட்ட வந்துட்டு நீ விட்டுருவான உனைய சொல்லிட்டான். 30க்கு நீ மறைஞ்சிருவாடா. நான் தான் மக்களே இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கேன். இதை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது என்றைக்குமே. ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து நான் மாஸ்டாக வந்து தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து புது கார் வந்து கிடச்சிருக்கு. புது காரில் அதோட இன்னொரு கார் வேறு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கிளப்பை எனக்கு ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஒரு வேளை ஃபஸ்ட்டு கிளப்பு ஒரு கிளப்பு முடிச்சுட்டேன் நான். இப்போ ஓகே, அவ்வளோதான். இப்போ 50 HP எழுதிச்சா, 400 கிட்ட வந்துட்டோம். ஸோ ஓகே, வேறு சரி எல்லாம் இருக்கா? ஓ, கிளப்பு முடிச்சுனா ரெண்டு கார் தான் கிடச்சிருக்கீங்க. ராக்ஸி பாக்ஸி நான் அசால்ட்டாக காலி பண்ணிட்டேன். பாருங்க, கிளப்பு வைல்டு ஜூனியர்ஸ். ஓ சூப்பர். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கார் வச்சுருக்கேன். டீலர்ஷிப்புக்கு போகும். டீலர்ஷிப்பில் அமௌண்ட் இருக்குதாம்மா, நான் போய் பார்ப்பேன். நம்ம கஷ்டப்பட்டு ராக்ஸி ஃபாக்ஸி வேலையை முடிச்சாச்சு. நம்மளோட 29,000 காசும் வந்துச்சு. இதே மாதிரி இந்த காரை நான் எனக்கு அன்லாக் பண்ண மாட்டேன். இந்த காரை வேணால் நம்ம அன்லாக் பண்ணலாம். ஆனால் எதுவும் ஒரு நல்ல காரை ஏன் வைக்கணும். இந்த பென்ஸு 85,000 ரூபாய். இந்த கார் ஏன் வைக்கலாம், நான் வைக்க மாட்டேன். இதையும் வச்சுக்கோமா. 27,000 ரூபா. இது பெண் சூப்பர். ஆனால் கிளாஸ் 2ல் வைப்போம். கிளாஸ் 2ல் ஏதாச்சும் ஒரு கார் அன்லாக் பண்ணலாம். கிளாஸ் 2ல் வச்சு ஒன்று கார் ஏன் வச்சுட்டு போயிடலாம். எல்லாமே 100க்கு மேலே இருக்குது. சவர்லெட்டு வேணாம், அதிகமாக 4th கிளாஸில் வேணாம். அந்த எந்த காரத்தை இப்போ அன்லாக் பண்ண போகிறேன். பட் இதை பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு ரொம்ப செலவாகும். மாஸ்டா நான் வச்சுட்டேன். மாஸ்டா இல்லை, மாஸ்டா நான் ரொம்ப அதிகமாக இருக்கே. டெஸ்லா. ஓ i8னா i8 போய் டெஸ்லாங்கிறேன். பாருங்களேன், சும்மா மறைக்கிற மாதிரி இருக்கு. i8 BMW ஓடுது. இங்கே பாருங்களே, எப்படியோ பாருங்களே, சும்மா மறைக்கிற மாதிரி இருக்குல்ல. BMW தான் நிறையா இருக்குது போலையே.
ஓகே லம்பாகினி வச்சுட்டு போயிடலாம். இல்லை இது வைப்போம். ஹெச்பி 400 ஹெச்பி. இதை நம்ம ஏமாச்சிட்டோம். இது ரொம்ப அதிகமாக காஸ்ட் இருக்குது. காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகே இதை வச்சிடலாம். இதை இப்போதைக்கு என்னோடய ஏமை 85,000 ரூபாய்க்கு இந்த விஎம்டபிள்யூ காரை ஏதாச்சும் ஒரு லெவலப் பண்ணி இந்த விஎம்டபிள்யூ காரை அன்லாக் பண்ணி நம்ம 85,000 ரூபா சம்பாதிச்சு இந்த காரை இன்றைக்கி நம்ம அன்லாக் பண்ணுறோம். ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். ஸோ see you டாடா பை பை. இந்த வீடியோ நம்ம இந்த மிஷினை முடிச்சிருக்கோம், எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகேவா? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இது ஏதாச்சும் இந்த ரேஸ் வித் பாஸ்லாம் ஓட்ட போகிறீங்கன்னா நீங்கள் எண்பளமாக ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிவிட்டு அப்புறமா ஒத்தக்காரன் அப்புறமா நீங்கள் வேறு பண்ணுங்கள். நம்ம மாஸ்டா ஓகே இதோட வீடியோ முடிச்சிடும். see you டாடா பை பை மக்களே. மாஸ்டர் ரெண்டுமே இங்கே நிற்கட்டும். இதே நம்ம வந்து அப்டேட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இதுவையும் ஓகே ஸோ இதோட முடிச்சிடும். see you டாடா பை பை மக்களே.